இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கும்பலா ரீல்ஸ் எடுத்துக்கிறானுங்க. சத்யா நிப்பாட்டு. என்னாச்சு? டேய் என்னடா பண்ணி நிக்கிறீங்க? தள்ளுடா. குழந்தை சத்யா, குழந்தை இருக்கு சத்யா. குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. சீக்கிரம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. டேய் வீடியோ எடுங்க. டேய் சீக்கிரம் போடு. கல்ல எடுத்துடா. டேய் கல்ல எடுடா டேய். சத்யா ஏதாவது பண்ணு ப்ளீஸ். சீக்கிரம். குடியே மேடா டேய். குடி மேடா. சீக்கிரம் ஏதாவது பண்ணு சத்யா. இருங்க. ஏதோ பண்ணலாங்க. போக வர வந்துகிட்டு இருக்க காரியம் ஓபன் பண்ணு சத்யா. ப்ளீஸ் சீக்கிரம். பயப்படாதடா. காப்பாத்தல இரு. யோ கல்லுகளே எடுங்கயா. கிளாஸ் உடைக்கலாம்யா. சத்யா வேண்டாம் சத்யா. கிளாஸ் உடைச்சா குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. சீக்கிரம் வேற ஏதாவது பண்ணு. ஐயோ என்ன பண்றது? டேய் அழாதடா. டேய் அழாத. டேய் வீடியோ எடுத்துக்கறான் பாரு. பைத்தியம். டேய் தலடா. புடுங்க. இருங்க. அவ்வளோதான் பயணம் வரக்கூடிய இருங்க. அவ்வளோதான். குழந்தை மேல பாசம் ஒண்டி இருந்தா பத்தாது. அது மேல கவனமா அக்கறையும் இருக்கணும். நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க. மாமா இதெல்லாம் ஒன்றும் வேணாம். பணம் நிறையா இருக்குதா அவங்ககிட்ட? பணம் அவங்ககிட்ட நிறையா இருந்ததுன்னா 4 ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இப்படி உதவி பண்ணுறவங்களுக்கு பணத்தை நீட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. அப்படி இல்லைங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதை பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னா அதுக்கு சக மனுஷன் ஓடி போய் உதவி பண்ணணும். அப்படி பண்ணி தான் இன்னைக்கு மனசு கூட்டமே வாழ்ந்து நிற்குது. நீங்கள் என்ன பணத்தை நீட்டி அசிங்கப்படுத்துறீங்க? என்னம்மா குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க. கடவுள்கிட்ட வேண்டி குழந்தைய பெத்தேன்னு சொல்கிறீங்க. இப்படி குழந்தைய தனியாக காரில் விட்டு போவீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. சி பாய். பாய். ஓனர் போலாமா? பரண்டா குட்டி. உனக்கு மகேஷ் பத்தி தெரியும்ல? அவன் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தான் தெரியுமா? அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு என் கூட வந்து நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல அவங்க என்ன என் கூட பிறந்தவங்களா? இல்ல ரத்த சம்பந்தமா? யாரோ 2 பேர் எனக்கு உதவியா நிக்கிறப்போ நீங்களும் எனக்கு ஆதரவா இல்லாம எதிர்த்து நிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. சச்சா அஞ்சலி அப்படி இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க போறதில்ல. இந்த விஷயத்தை பத்தி இனிமே யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். இப்ப என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. பின்னு வாங்க மாட்டேன், கிளிப்பு வாங்க மாட்டேன் அஞ்சலி சொல்லிடுச்சு. விட்டுருவோம். மேடம் நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. விட்டுருங்க மேடம், மெக்கானிக் ஷெட்டு நடத்திட்டு போட்டோம். என்னங்க என்ன அவ்வளவு ஈஸியா விட்டுறேன்னு சொல்றீங்க? இல்லை மேடம், அது அஞ்சலியோட கனவு இல்லையா மேடம்? வெற்றி, அவ கனவை அழிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா அவ இப்ப இருக்கிற நிலைமையில, அதுவும் மகேஷ் பண்ற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? என்ன பண்ணலாம்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு. வெற்றி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நாம நேரா கராஜுக்கு போலாம். எதுக்கு? அங்க அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசுவோம். ஏன்னா அஞ்சலிக்கு தான் புரியல, நம்ம அவங்க கிட்ட பேசி புரிய வைப்போம். இல்லனா அவங்களை கிளம்ப சொல்லுவோம். எதுக்கு இதெல்லாம்? ஓகே வாங்க போலாம். ஏ சத்யா, அந்த சேர் எடுத்துட்டு வா. மாப்பிள்ளையும் பொண்ணு வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. சேர் எடுத்து போடுவா. நான் ஏதோ ஓ மாப்பிள்ளையும் பொண்ணு வந்த மாதிரி பேசினுக்கிறா. யாரு மேடம் இது? என்ன மாதிரி திமிர நக்கலா பேசிட்டு இருக்காப்புல? நான் சொன்னேன்ல பார்ட் 2ன்னு. ஓ
தம்பிக்கு எந்த ஊர்? ஏன் அண்ணன் எதுவும் பொண்ணுங்கன்னு பார்க்க போறியா? இல்லை அங்கே வந்து பொண்ணு எடுக்கலான்னு பார்க்குறேன், தெரியா? ஐயோ, விடுங்க. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. சத்யா எப்போ இப்படிதான் பேசுவான். நீ முதல்ல உட்காருமா, குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? தியா பாப்பா எப்படிமா இருக்கா? தியாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஏன் எங்க பொண்ணை பற்றி உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது சிவராம உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அதுதான் கேட்டேன். ஐயா, நாங்க இங்க உட்கார்ந்து கதை பேச வரல. உங்க 2 பேரோட சப்போர்ட்ல தான் அஞ்சலி இந்த மெக்கானிக் ஷெட் நடத்திட்டு இருக்கா. அவ இப்ப இருக்கிற நிலைமையில அவ இந்த கராஜை நடத்த வேண்டாம். அது அவ உடம்புக்கும் நல்லதில்லை. அதனால நாங்க இந்த மெக்கானிக் ஷெட்டை மூடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்க பெருசே, பாருமா, அந்த வண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வண்டி கேஸ்ல தான் அதை வேலை, அதை பாக்குறேன். வெட்டியா பேசாம வேலையை பாரு பெருசு. டேய். அம்மா யாருன்னா வந்தா பேசினே இருக்குது. பெருசு வேலையை பாரா. வெளியே இருந்து வந்து எங்களுக்கு மரியாதை இல்லை, உள்ள இருக்க உங்களுக்கு மரியாதை இல்லையா? மரியாதைலாம் பார்த்தா வண்டி நாத்துக்கு டெலிவரி கொடுக்க முடியாது. பெருசே வேலையை பாரு. டேய், டேய், சத்யா, பேசினே இப்ப தம்பி, பார்த்தாலும் நீங்க எதுவும் இதை பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படிதான் ஏதாவது பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தம்பியும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தாங்க, மனசில் படுத்து போப்பா நான் பேசுகிறப்பல. சரி, அவரை விடுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேளுங்க. தம்பி, இந்த வயசில் எல்லாரும் இந்த மாதிரி துடுக்கா இருப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். அதெல்லாம் ஓகே. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி போய் குடிச்சிட்டு நின்று கடலாம் வச்சியாமே, தப்பு இல்லை? கொஞ்ச நாள் முன்னாடி நீயும் குஷ்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி பெரிய காம்ப்ளெக்ஸே வச்சியாமே. எந்த பாலை போட்டாலும் 6 அடிக்கிறேன். பண்ணி வேலையை பண்ணி பாரு. பெரியவரே, இப்போ சொல்லுங்க, உங்கள் முடிவு என்ன? சிவராம சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவர் பேச்ச என்னால மீற முடியாது. அது மட்டும் இல்ல, அஞ்சலி என்ன முடிவு எடுக்குதோ அதை என்னால மீற முடியாது. மேடம், நான் சொல்லட்டுமா? இப்போ இவர் உங்கள் அப்பா சொல்கிறதான் கேட்பேன், அதுதான் என்னோட முடிவுன்னு சொல்கிறாரு. அதை அவர் மாற்றிக்க மாட்டார். அஞ்சலி என்ன சொன்னால் தன்னோட முடிவை மாற்றிக்க போகிறதில்ல, நீங்களும் உங்கள் முடிவை மாற்றிக்க போகிறதில்ல. இப்போ இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் அது முடிவை மாற்றி ஆகணும். அது ஏன் நாமளாக இருக்கக்கூடாது? மேடம், அஞ்சலி பாவம் மேடம். அந்த பொண்ணு வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கு. மெக்கானிக் ஷெட் வச்சு அதை சந்தோஷப்படுத்த வச்சுட்டு போட்டோமே. உங்களோட பயம்லாம் நியாயமானது, ஆனால் அது ஒன்றும் ஆகாது. இந்த அப்பா ஸ்தானத்தில் அவர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. தம்பி நல்ல பையனா இருக்காப்புல, நாம இருக்கோம், பார்த்துக்கலாம். ஐயா, நாங்கள் வரோம் ஐயா. அஞ்சலி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தம்பி, ரொம்ப நேரமாக டிக்லியே வேலை பார்க்குறீங்க. இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதில் கூட கொஞ்சம் வேலை பார்க்க. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என்ன பேர் உண்டு? சத்யா. சத்யா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.